பாடிடுவேன், பாதை காட்டிடுவார், பயணத்தை தொடர்ந்திடுவே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாடினா போதும், பாதைகள் திறக்கும். உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய செங்கடல், எரிகோ, யோர்தான் என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நீங்க பாடி கர்த்தரை துதி செய்யும் பொழுது எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். அல்லேலூயா. உங்களுடைய ஆராதனையில் என்ன இருக்கணும்னா முழு விசுவாசம் இருக்கணும். ஆமென். அற்புதத்துக்கு என்ன முதல் காரியம்னா முழு விசுவாசம், முழு இருதயம். அற்புதத்தை ஆண்டவர் செய்ய இறங்கணும் அப்படின்னா இடத்துல முழுமையை கர்த்தர் பார்க்கணும். ஆண்டவரை என்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் முழுவதுமாய் ஆண்டவர் சமூகத்தில் இருக்குமானால் அற்புதம், அதிசயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்களை திருப்தியாக வைத்திருக்கிறார், ஆண்டவர்களை நேர்மையாய் நடத்தி வருகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுக்கு மகிமையை செலுத்த போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த நன்றி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, அது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்துக்கு வழியாய் அமைகிறது. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த நன்றி அறிதல் உள்ள வார்த்தைகள், கர்த்தரை நீங்கள் புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் துதிக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த இருதயத்துக்கு அருகிலே கர்த்தர் நிற்கிறவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து உன் இருதயத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எல்லா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் பயபக்தியோடு, இது இந்த ஆராதனை நேரம் ரொம்ப பயபக்தியான நேரம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி கிரியை செய்கிற நேரம். ஓ பரலோகம் இறங்கி வருகிற நேரம். ஓ பிதாவை பரலோகத்தில் இருக்க விடாதபடி அசைத்து, ஓ பூமியில் நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல அது கொண்டு வருகிறது இந்த ஆராதனை நேரம் தான். ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி வருகிற நேரம். ஓ இந்த நேரத்தை அசட்டை பண்ணாதபடி உங்கள் இருதயம் ஆண்டவரை பார்க்கட்டும், உங்கள் இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஓ ரிபாலரதலரஷந்தரதனமா, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தி, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஓ சங்கீதக்காரன் ஓ தன்னுடைய இருதயத்திலிருந்து உணர்ந்து பாடும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஏசாயாவில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், ஓ கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க போறீங்க? உண்மை உள்ள இருதயத்தோடு, இருதயத்தில் உண்மையோடு கூட. ஓ நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பீர்கள் என்று சொன்னா அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் இரக்கத்தை மன்றாடுங்க. ஓ கிருபையை மன்றாடுங்க. ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராக இருக்கிறார். ஆராதனையில் தேவ மகிமை வெளிப்படணும்னா என் கரைகள், என் குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் என் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் முழுவதுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக ஓ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாய் நான் மாறி இருக்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய இருதயம் ஆண்டவர் பக்கமாக திரும்பி இருக்கணும். ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதயத்திலிருந்து ஒருவேளை ஓ பிரியமில்லாமல் மீறுதல், தவறுகள், கண்ணீர்கள், ஓ ஏதாவது ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்குமானா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை மன்னிங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனையில் நான் ஆண்டவரே உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய அதிசயத்தை காண என் இருதயம், என் கண்கள் திறக்கப்படும்படியாய் என்னை தகுதிப்படுத்துவீராக. நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், உமக்கு முன்பதாக உண்மையாய் வாழ விரும்புகிறேன். என்னை கரை துறை அற்றவனாய் மாற்றுங்க. என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க கேளுங்க. ஓ உங்களுடைய இருதயத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே என்னால், என்னோடு நீர் இருக்கிறதுனால ஆண்டவரே எந்த குறைகளும் எந்த கரைகளும் என்னை அணுக முடியாது. என்னை நல்லவர், 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 நல்லவர். அவரை உயர்த்துகிற துதி உங்க நாவில் இருப்பதாக. அவரை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற வார்த்தை உங்க இருதயத்திலிருந்து புறப்படுவதாக.
நம்ம அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் பேசுங்க. கர்த்தரோடு கூட இடைபடுங்க. வார்த்தைகள் இருதயத்திலிருந்து புறப்படட்டும். உங்க சிந்தைகளுக்கு வேலை இல்லை, உங்க நினைவுகளுக்கு வேலை இல்லை. உங்க இருதயம் இப்ப கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். உங்க சிலுவை மாத்திரம் தான் உங்க கண்களுக்கு முன்பதாக இருக்கணும். வேற எந்த நினைவும் வரக்கூடாது, வேற எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த மட்டும் செய்யணும். அவரை துதிக்கிற துதி உங்க நாவில் இருப்பதாக. துதிக்க தெரியலையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவே கர்த்தருக்கு மகிமைதான். ஸ்தோத்திரம். ஓ ஷதர தியல பரிஹர தல ரதியலரா ஓ ரேக்கர தியான மனஹர துலபரதலரா ஷிதரி தேலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். உங்க இருதயத்திலிருந்து துதிக்கிறதை கர்த்தர் கவனிக்கிறார். அருகில வருபா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அருகில இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்ம மத்தியிலே அருகில இருக்கிறார். அருகில இருக்கிற உங்களை கவனிக்கிறார். என்னை பார்க்கல, என்னிடத்துல ஆண்டவர் கிரியை செய்யல, ஆண்டவர் என்னை மறந்தார் இல்ல, உன் அருகில நிற்கிறார். ஆண்டவர் துதித்து பாருங்க, இப்பொழுது நடக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் சமூகத்தில் கர்த்தரிடத்தில் உங்களை முழுமையாக விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. மகிமை நிறைந்தவரே, மலவாளரே, உன்னரே, உத்தமரே, உயர்ந்தவரே, பெரியவரே, நல்லவர் 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 நல்லவர். என்ன வந்தாலும் நம்புவேன்ப்பா, என்ன நடந்தாலும் நம்புவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை சார்ந்து கொள்ளுவேன். உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க கர்த்தரை பார்த்து பேசுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க. இது நீங்களும் ஆண்டவரும் பேசுகிற நேரம். இது நீங்களும் ஆண்டவரும் உறவாடுகிற நேரம். கர்த்தருடைய மகிமை உங்களிடத்துல இறங்கி வருகிற நேரம். கர்த்தரிடத்துல இருந்து பதில் உங்களுக்கு வருகிற நேரம். உங்க இருதயம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதாக. ஆண்டவருடைய இருதயத்துக்கு அருகில் உங்க இருதயம் செல்லும்படியா. உங்க இருதயம் சிந்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எதிர்பார்த்து மாறட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வார்த்தை வரும்னு பாருங்க. உங்க சிந்தை, உங்க இருதயம், உங்க இன்னும் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஆண்டவரிடத்தில் என்ன பேசுறார், நான் ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு விரும்புகிறாரு, என்னை மகிமைப்படுத்து என்று சொல்லியிருக்கிறாரு. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. அற்புதரே, அதிசயரே, உத்தமரே, நல்லவர் 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 நல்லவர். ஓ ரிஹர பலரதலரதலர ஷதரதனனா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, பாடிடுவேன் காற்றிடுவா பயணத்தை. கவனிங்க, அந்த நாட்களில் பார்வோன்னா நம்ம இந்த நாளில் ஈஸியாக பார்வோன் வந்தால் என்னன்னு பாடிடுறோம். பார்வோன்னா அதுக்கு மேலே ஒரு வல்லமை இல்லைன்னு அர்த்தம். அதற்கு மேலே ஒரு எதிர்த்து கிரியை செய்கிற கிரியை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுதான் உச்சகட்டம். இதற்கு மேலே ஒன்று இல்லை. இதுதான் முடிவு. இதற்கு மேல் ஒரு வழி இல்லை. இதுதான், அதுக்கப்புறம் ஒரு காரியமும் இல்லை என்று சொல்வதற்கு அடையாளம் தான் அந்த பார்வோன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணா சூழ்நிலையை சந்தித்திருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்றுருக்கலாம். சொல்லுங்க, நான் ஜெபிச்சேன்னா கர்த்தர் அதை ஒன்றில்லாமல் ஆக்கிடுவார். அது எவ்வளவு உயரமாக இருக்கலாம், அது எவ்வளவு பெருசாக இருக்கலாம், அது எவ்வளவு கனம் பொருந்தினதா இல்லை பெரிய பிரம்மாண்டமாக தெரியலாம். ஆனால் நான் ஜெபிச்சேன்னா, நான் முழங்கால் படியிட்டா கர்த்தர் அதை என் காலுக்கு கீழே கொண்டு வந்துடுவார். ஓ, என் காலுக்கு கீழே அதை மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். ஓ, எவ்வளவு பெரிய எதிரியை நீ சந்திக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளோடு கூட உன்னுடைய எதிர்ப்பு இருக்கலாம், அவனுடைய மீது எதிர்த்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பார்வோன் வந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாக நிற்க முடியாது, உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்களுக்கு முன்பதாக எழும்பினவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கீழே தாழ்த்துவார்.
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறவர்கள் உணர்ந்து பாடி, பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன, சேர்ந்து பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் ஜெபித்திடுவேன் ஜெபித்திடுவேன் ஜெயம் எடுப்பேன். ஓ செங்கடல் பிரிந்திடு, இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்திடுவேன் நான் ஜெயம் எடு. ஆமென். செங்கடல் பிரிந்திடு. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றார் விசுவாசத்தோடு. என்னை சுற்றிலும் என் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. பாலைவனம் வந்தால் என்ன, என்னை படைத்தவர் என்னோடு. விசுவாசத்தோடு பாலைவனம் எது வரட்டுமே, பாடிடுவேன் பாடிடுவேன் பாதை காட்டிடுவார். பயணத்தை தொடர்ந்திடு, இயேசுவின் நாமத்தை பாடிடுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை சுற்றிலும் என் இயேசு உண்டு, என் முன்னே வார்த்தைகளை உணர்ந்து. என்னை சுற்றிலும் என் இயேசு, ஓ என் முன்னே செல்கின்றார். மகிமையின் தேவன் நீரே, மகிமையின் தேவன் நீரே. மன்னாவை தருகின்றேன் இயேசுவே, மகிமையின் தேவன் நீரே. மன்னாவை தருகின்றேன், என்னை மறவாத எபினேசரே. என் மன மகிழ்ச்சி நீர்தானே. உணர்ந்து பாடுவீங்களா? மறவா ஆமாப்பா. ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு தத்தம் நிறைவேற்று, சொன்னதை செய்வார். ஓ வாக்கு தத்தம் உம்மையே உம்மையே நான் நம்பியுள்ளே. உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவை, உம்மையே நான் நம்பியுள்ளே. உம் கிருபை சூழ்ந்து கொள். ஆராதனை 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 இயேசுவுக்கு ஆராதனை. ஓ ரபலர ஆராதனை. என்னை சுற்றிலோ என் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் பாடுங்க, என் கூட இயேசு இருக்கிறார் அறிக்கை செய்யுங்க. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே. உணர்ந்து என்னை சுற்றிலோ என் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றார். பாலைவனம் வந்தால் என்ன, பாலைவனம் வந்தால் என்ன, சொல்லுங்க பாடைத்தவன் என் ராஜா, என் நண்பர், என்னை நடத்துகிறவன் என்னோடு கூட இருக்கிறார். பாடிடுவேன் பாதை காத்திடுவார். பயணத்தை தொடர்ந்திடு, அறிக்கை செய்வோமா? பாடிடுவேன் பாதை காத்திடுவார். பயணத்தை தொடர்ந்திடு, பாடிடுவேன் பாதை காத்திடு. இயேசு பயணத்தை தொடர செய்வார். பாடிடு சேர்ந்து உலர்ந்த ஆழத்திலிருந்து பயணத்தை நாமே பாடிடுவேன் பாதை காத்திடுவார். பயணத்தை சேர்ந்து மீண்டுமாய் பாடிடுவேன்
சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றார். என்னை சுற்றிலும் என் இயேசு உண்டு, என் முன்னே. ஆமென். என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றார். ஆராதனை மையப்படுத்துவோமா? ஓ, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையானாலும் என்னை நடத்த ஒருவரை நான் ஆராதிக்கிறேன். பாலைவனம் வந்தாலும், ஓ, எந்த சூழ்நிலையானாலும், ஓ, செங்கடல் எனக்கு முன்பதாக எதிர்த்து நின்றாலும், பார்வோன் சூழ்ந்தே வந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் உணர்ந்த பாடல் வரிகளை பாடினீங்க? ஓ, சாதாரணமானவர் சொல்லலை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு. ஓ, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மனிதன் அல்ல சொல்வது என் தேவனாகிய கர்த்தர். ஓ, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. பார்வோன் வந்தால் என்ன? ஓ, படைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒன்றும் பெருசா செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அவருக்கு உண்மை உத்தமமா இருந்தா போதும். அவர் முன்பதாக உண்மை உள்ள மனிதனாய், அவருடைய சமூகத்தில் உண்மை உள்ள மனிதனாய், மோசே அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ உண்மை உள்ளவனா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போவார். உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகம் இருக்கும். அவருக்கு உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தை அனுப்புகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஓ, ஜாதிகள் அதை கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். காரணம், நாம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கிறோம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் மேன்மையாய் பெரியவராய் இருந்தோம், தாழ்மை உள்ளவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரா? உயர்ந்தவராய் இருந்தோம், தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஓ, பார்வோன் வந்தால் என்ன, பெரும் படையோடு வந்தால் என்ன என பாடுவது ஈஸி. அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது தான் முக்கியம். அந்த வார்த்தையில் தன்னை ஒப்பு கொடுப்பது தான் முக்கியம். என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்லுகிறவர் யார் என்று நான் அறிந்தவனாய் பாட வேண்டும். ஓ, அவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். எனக்கு முன்பதாக செல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். என் இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்கிறவர். என் கண்கள் காணாத அதிசயங்களை என் கண்களுக்கு காட்டுகிறவர். நான் இதுவரை பார்த்திராத காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய வல்லவர். நான் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர். அவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறேன். உலகம் எனக்கு என்ன செய்யும்? நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினா. ஓ, ரிபாலரதலரதலரஷதரதனமா, நீ நல்லவன் நல்லவன் நல்லவங்க. இருதய ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நீ இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. எனக்கு முன்பதாக நீ போகிறதுக்காக நன்றி. ஓ, ரகரதலரதலரா, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசு. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்றீங்க? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மறுபடியும் கர்த்தர் இருதயத்தில் உணர்த்துகிறார். உண்மையா உண்மையா உண்மையா
உண்மையா உங்க இருதயம் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏனோ தானோன்னு அல்லங்க. சபை ஆராதனை ஏனோ தானோன்னு செய்யப்பட வேண்டியது அல்ல. உங்க இருதயம் ஆண்டவரோடு கூட ஒருமித்து போகணும். கர்த்தர் சொல்லுகிறத, கர்த்தர் விரும்புகிறத உங்க இருதயம் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை உங்க இருதயம் கேட்கணும். உங்க செவி கேட்க அவர் பேசுகிறவர் அல்ல, உன் இருதயத்தை அவர் பார்த்து பேசுகிறவரா இருக்கிறார். அமர்ந்த மெல்லிய சத்தம் இருதயத்தை நோக்கி தான் வரும். வசனத்தின் மூலமா இருதயத்திலிருந்து தான் உணர்த்துவார். அந்த உணர்வுக்குள்ள வந்தாதான், அந்த 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 வார்த்தையை கேட்க தன்னை அர்ப்பணித்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைபட முடியும். ஏனோ தானோன்னு தயவு செய்து இருக்காதீங்க. ஒரு சின்ன காரியத்தோட அசட்டை பண்ணிடாதீங்க. வேற எதை குறித்து யோசிக்காதீங்க. உங்க இருதயம் ஆண்டவரோடு ஐக்கியமாகட்டும். கர்த்தர் உங்களை தேடி வந்து இருக்கிறார். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்க இருதயத்தோடு கூட பேச விரும்புகிறார். நீங்க அவரிடத்துல முழுமையுமாய் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே. ஆண்டவரை பார்த்து மீண்டுமா இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உணர்ந்த ஆண்டவரை பார்த்து சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமே. இயேசுவே, இயேசுவே, ஆமென். இயேசுவே, எல்லாம் இயேசு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து இயேசு நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி உங்க இருதய ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும். இயேசுவே, உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனா. ஓ தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசு. இருதயம் பாடுகிறதா ஆண்டவரை பார்த்து? ஆமாப்பா. இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டே, நான் திகைத்து போ. ஆமே, உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினா நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமென், ஆமென். இயேசு, ஆமென். நீங்க தான்ப்பா எல்லாம் இயேசுவே. உம்மாவினா நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. சொல்லுங்க. ஆவினா நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே, நான் உயிர் வாழ்வே, நான் உயிர் வாழ்வே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உங்க இருதயம் ஆண்டவரோடு ஒப்புரவாகட்டும். உங்க வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று அள்ளிக்கொள்ள. உங்களை விட ஏதும் இல்ல ராஜா, ஏதும். சொந்தம் என்று, சொந்தம் என்று சொல்லி
அள்ளிக்கொள்ள ஏசப்பா உம்மை விட யாருமே எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள அள்ளிக்கொள்ள உம்மை விட. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஓரி வளரதலரா அப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தின் நினைவுகளை உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை, உங்கள் கர்த்தரை, உங்கள் தெய்வத்தை துதிப்பீர்கள். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு பாடினீங்கல்ல, உண்மையா உணர்ந்து யாரெல்லாம் இயேசுவே நீர்தான் என் சொந்தம், உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பார்த்து உம்மை விட்டா யாரும் இல்லைன்னு சொன்ன ஒரு முகமும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அது மட்டும் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை உங்க சிரசு மேல வைக்கிறார். நீங்கள் திருப்தி அடைந்து நீங்கள் பூரணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதிப்பீங்க. ஆமா, உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவார். அவரை நோக்கி அவரை மட்டும் அண்டி கொண்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக நான் விடுகிறவர் அல்ல. ஓ, விட்டு கொடுக்காத ஆண்டவர் அவர், விட்டு விலகாத ஆண்டவர் அவர். ஓ ரபலரதலர சந்தரதனமா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. மறுபடியும் சொல்லலாமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல, என்ன விட்டு கொடுக்கல, நீங்க விட்டு கொடுக்கல. ஆமாப்பா, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. விசுவாசித்து, அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. விட்டு
கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்ன விட்டு கொடுக்கல அப்பா, விட்டு கொடுக்கல. அம்மே சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன கரை செய். ஆமென். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாம என்ன காத்து நல்ல தகப்பனே. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கல அப்பா. உணர்ந்து சொல்லுங்க, உங்களை விட்டு கொடுக்கல. ஆமென். விட்டு கொடுக்கல, என்ன விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கல, என்ன விட்டு கொடுக்கல அப்பா. மீண்டும் ஒரு விசை கூட விட்டு கொடுக்கல. நீங்க பாடுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவரை ஆராதிக்கிற இன்னும் ஒரு விசை விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. ஓ ரபாலா ரஷதரே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் என்ன அவர் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும். ஓ ரபாலா ராதா ரஷதரே தியானமா நிகபாலா ராதானமா ரிகபாலா ராதியாலரோ ஷிதரே தேனமா ரிகலே ரதியாலவோ ரலாலா ரஷிதரா தியானமா. விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சபையே உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஒரு போதும் ஒரு நாளும் ஒரு இடத்திலையும் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். காரணம் அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஓ ரிபாலாராதாலாரா ஷதரதனமா. நினைச்சு பார்க்க முடியாத நேரத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா நீங்க அவருடைய ஜனம். உங்களை காக்க மேகஸ்தம்பம் தானா வரும், அக்கினி ஸ்தம்பம் தானா வரும். கர்த்தர் கட்டளையிடுவார். விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்கல. இப்ப வரைக்கும் விட்டு கொடுக்கல, இனிமேலும் விட்டு கொடுக்க மாட்டார், இனிமேலும் விட்டு விலக மாட்டார். இனிமேலும் உங்களை கைவிட ஒரு நாள் ஒரு யோசிக்கிறவர் அல்ல. இருதய ஆண்டவரோடு ஒப்புரவாகுதா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். உங்க அழுக்க அவர் கலைந்து போட்டுட்டார், உன்னுடைய பாவங்களை அவர் முதுகு பின்னாக எரிந்து போட்டுட்டார், உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிட்டார், உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். சபை பரிசுத்தமாகி விட்டது. ஓ, உங்களை ஆண்டவர் கரை திரை அற்றவராய் காண்கிறார். குற்றம் செய்யாத பிள்ளையை போல உங்களை பார்க்கிறார்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எப்போதும் நான் உம்மோடு கூட இருக்கணும், நான் உம்மை மட்டுமே சார்ந்து கொள்ளணும், உம்மை மட்டுமே நம்பி இருக்கணும். அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. எப்போதும் மண்டையில் இருக்கிற அந்த அனுபவம் வேணும்பா. ரபல ரதனரா நீர் நல்லவர். ஓ தெய்வீக மகிமை ஆலயத்தை மூடுவதாக உங்க பரிசுத்த கரத்துக்குள்ள முழு சபையை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒரு சரணத்தை நான் மாடி முடிக்க விரும்புகிறேன். உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்மையாக கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துவார். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. கேளுங்க, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, இதம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாரு. கேளுங்க, ஆழத்திலிருந்து எல்லா சத்தத்தை உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை தாரு. இன்னும் ஒரு விசை கூட, இன்னும் தேவை கிருபை தாருமே. யாரெல்லாம் இடத்துல அப்பா தன்னை அர்ப்பணித்து கேட்டார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபை தங்குவதாக, உடைய கிருபை நடத்துவதாக. ஆண்டவரே, ஏசாயால் வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உடைய நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உடைய பூர்வ அதிசயங்கள் பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருட வாக்கு தத்தத்தின்படி உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக. கர்த்தருடைய வாக்கு தத்தம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் நிறைவேறும்படி ஆய்ச்சபிக்கிறேன். வல்ல கரத்தில் ஓங்கிய பயத்தில் ஆலயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.